இல்ல சார். இந்த முதல்வர் பதவி தொடர்பா எடப்பாடி அவர்கள் சொல்றது விஷயம் என்னன்னா, அப்போ கூட்டணி எப்ப டிசைட் ஆச்சோ அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. யார் முதலமைச்சர், யார் தலைமைன்றது வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் சமீப நாட்களாக எல்லா பேட்டியிலுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு சார் இத. நீங்களும் நானும் தான் அந்த பேட்டியை பார்த்தோம். அவர் முதல்வர் கேண்டிடேட் பழனிசாமி சொன்னாரா? தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணிக்கு தலைமை தானே சார் சொன்னாரு. அதான் சொன்னாரு. முதல்வர் பழனிசாமின்னு சொன்னாரா? ஏன் அது சொல்றது அதிமுகவுக்கு தலைமை எடப்பாடி தானே சார் இப்போ. இல்லங்க இப்ப பேசினார் இவர் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் முதலாந்தில பேசினார். ஒரு இடத்துல ஏடிஎம்கே பேர சொன்னாரா? ஒரு இடத்துல பழனிசாமி பேர சொன்னாரா? வரவேற்பு எல்லாமே என்டிஏ கூட்டணி தானே சொன்னார். ஏன் சொன்னார்? எதுக்காக சொன்னாரு? சரி தினகரன் ஏன் வந்து அம்மாவின் ஆட்சின்றார், எடப்பாடி ஆட்சி ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? அதிமுக தலைமைன்னு சொல்றாங்க, ஆனா எடப்பாடி ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க. எடப்பாடி முதல்வராக சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? முதல்வருக்கா பிரைம் மினிஸ்டருக்காகட்டும், அமித்ஷாக்காகட்டும், இல்ல இங்க இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கு பரவாயில்ல, அண்ணாமலை கூட சொல்றாரு. இவங்க 2 பேருக்கு முக்கியமா அமித்ஷாவுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ஏன் பிரச்சனை? கூட அடுத்ததோ வரும்போது இது மாதிரி நம்ம பேசுறதை வச்சு அவங்க மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தமிழ்நாட்டில் பேச்சு இருக்குன்னு மாத்திக்கலாம் ஒருவேளை. இதுவரை இன்னைக்கு நடந்த வரையும் சொல்றேன் நான். பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட் என்டிஏ இருக்கிற மாநிலங்கள்ல போட்டி போடுற மாநிலங்கள்ல அவங்க பெரும்பாலும் ஈவன் பிஜேபி போட்டி போடுற மாநிலங்கள்ல கூட சீஃப் மினிஸ்டர் பேர் அவங்க சொல்றது கிடையாது ஆக்சுவலா. இதான் ஒரு யூகத்தில் இருக்குமே தவிர தேவேந்திர பட்னாவிஸ் தான் சிஎம் ஆவாருன்னு யூகம் இருக்குமே தவிர அந்த இதை வச்சுட்டு பிரச்சாரம் பண்றது தான். சௌகான் வந்து சிஎம் ஆவார்னு ஒரு எண்ணம் இருக்குமே தவிர அவர் தான் சிஎம் ஆவார்னு உறுதியா பாஜக சொல்லாது.